அண்மைச் செய்தி. சென்னையில் மெட்ரோ ரயில் சேவையானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னையில் மெட்ரோ ரயில் சேவையானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். தாயுமானவன், வணக்கம். சென்னையில் எந்த வழித்தடத்தை மெட்ரோ ரயில் சேவையில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? இந்த பாதிப்பு எப்போது சரி செய்யப்படும் என மெட்ரோ நிர்வாகம் தரப்பில் எதுவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரம் தாயுமானவன். சென்னையை பொறுத்தமட்டில் முதற்கட்ட மெட்ரோ ரயில் சேவை என்பது 2 வழித்தடங்கள்ல இயக்கப்பட்டு வருகிறது. பச்சை மற்றும் நீல வழித்தடங்கள்ல இந்த மெட்ரோ ரயில் சேவை என்பது இயக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில நீல வழித்தடத்துல தான் தற்போது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த மெட்ரோ ரயில் சேவை என்பது பாதிப்பை சந்தித்திருக்கிறது. காரணம் என்னவென்றால், சென்னை சென்ட்ரல் இருந்து விமான நிலையம் வரை இயக்கப்படக்கூடிய அந்த நீல வழித்தடத்துல தற்போது மீனம்பாக்கம் மற்றும் விமான நிலையம் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நீல வழித்தடத்துல இந்த மெட்ரோ ரயில் சேவை என்பது பாதிக்கப்பட்டிருப்பதாக மெட்ரோ ரயில் நிர்வாகத்தின் சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சென்னை சென்ட்ரலில் இருந்து விமான நிலையம் இடையே இந்த நீல வழித்தடத்துல இந்த நேரடி மெட்ரோ ரயில் சேவை என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை சென்ட்ரலில் இருந்து விமான நிலையம் வரை இயக்கப்பட்டு வந்த அந்த மெட்ரோ ரயில் சேவையானது ஆலந்தூர் வரை இயக்கப்படும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே பயணிகள் ஆலந்தூர்ல இறங்கி ஆலந்தூரில் இருந்து மாற்று வழித்தடமாக இருக்கக்கூடிய பச்சை வழித்தடத்துல பயணம் மேற்கொள்ளுமாறு மெட்ரோ ரயில் நிர்வாகமின் தகவலை வெளியிட்டிருக்கிறது. விமான நிலையம் செல்லக்கூடிய பயணிகள் ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து பச்சை வழித்தடத்திற்கு மாறி பயணம் மேற்கொள்ளலாம் என மெட்ரோ ரயில் நிர்வாகம் வலியுறுத்தி இருக்கிறது. குறிப்பாக இந்த சேவை என்பது காலை 4 மணி முதல் பாதிப்பை சந்தித்திருப்பதாகவும் விரைவில் தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யக்கூடிய பணிகள்ல வல்லுநர்கள் ஈடுபட்டிருப்பதாகவும் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்ட பிறகாக 2 வழித்தடங்களிலும் விமான நிலையத்தில் இருந்து மெட்ரோ ரயில் சேவை என்பது முழுமையாக இயக்கப்படும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.